அம்மாவோட பர்த்டே ஷாப்பிங் விளாக் பார்த்துடலாமா? அம்முக்கு பிறந்த நாள் வந்துட்டாலே எங்க வீட்ல ஒரு விசேஷம் வந்த மாரி ஃபீல் ஆயிருங்க. அவ்ளோ எக்ஸைட்மெண்ட் ஆயிருவேன் நானு. என்ன பிளான் பண்ணலாம்? எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்? என்ன ஐடியா பண்ணலாம்? ஆனா ஒண்ணு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாரி செலிப்ரேட் பண்ணணும். அவளுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம். அதெல்லாம் பார்க்கணும்னா, நீங்க கண்டிப்பா ஷோபனா விளாக் 25 சேனல இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. நம்ம இப்ப டாபிக் வருவோம். ஃபர்ஸ்ட்டெல்லாம் நம்ம பர்த்டே அதாவது காலேஜ் டைம், ஸ்கூல்ஸ் டைம் வரைக்குமே நம்மளோட பர்த்டேக்கு தான் நம்ம எக்ஸைட்டா இருப்போம். என்ன வாங்கலாம்? அதுக்கு மேட்சா என்ன ஜுவல்ஸ் போடலாம்? அப்படின்ட்டு. ஸோ, இப்போ அப்படியே ஒரு மாம் ஆனதுக்கப்புறம் ஆப்போசிட்டா நான் மாறிட்டேன். பாப்பாக்கு என்னென்ன பண்ணலாம்? ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ண ஆரம்பிச்சுருவேன். அவ்வளோ கியூரியாசிட்டி எனக்கு வந்துரும். மூச்சுக்கு 300 தடவ பாப்பாக்கு பர்த்டே வருது. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்பேன். விளாக்ல அவ பண்ண அட்ராசிட்டி இருக்கே! சாமி! என்னைய கடைய ஃபுல்லா என்னைய ஓட வச்சுட்டா. ஓடி, ஓடி என் காலெல்லாம் நொந்து போச்சுன்னு சொல்லலாம். அவளுக்கு ட்ரெஸ் சூஸ் பண்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே! அவளுக்கு நல்லாருக்கும்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ற ட்ரெஸ் அவளுக்கு பிடிக்க மாட்டேது. வேண்டாம், வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு, அழுதுட்டு ஓரியாட்டம் கட்டி கடைசியா ஒரு 3 ட்ரெஸ் எடுத்துட்டோங்க எப்படியோ ஒரு வழியா. எடுத்து அவளையும் சம்மதிக்க வச்சுட்டு, ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வெளிய வந்துட்டு, ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க் யூ.